ஆண்டிப்பட்டியில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் வைகை அணை பிரிவு அருகே இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு இக்கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு கோபால் அவர்கள் தலைமை தாங்கினார். மதுரை மாவட்ட செயலாளர் திரு கணேசன் முன்னிலை வகித்தார். தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு மல்லர் பாலா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேனி திண்டுக்கல் மாவட்ட மண்டல செயலாளர் திரு தமிழ்வாணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார்கள். இதில் தேனி மாவட்டம் முழுவதும் குடியிருக்க வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் ஆண்டிப்பட்டி பகுதியில் நடைபெற்று வரும் கனிம வள திருட்டுக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில செயற்குழு உறுப்பினர்கள் திரு சுந்தரம் மற்றும் வீரபாலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நன்றி. அதை நான் கலெக்டர்கிட்டையும் சப் கலெக்டர்கிட்டையும் தாசில்தார்கிட்டையும் மனு கொடுத்தோம். 700 ஏக்கர் இருக்குன்னு சொல்லி அதுக்காக பிறகு அந்த பெருமோக்கு நிலத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்காக பிறகு கண்டுபிடிக்கிறான். அரசு அதிகாரிகளுக்கு 200 ஏக்கர் பெருமோக்கு இருந்தது தெரியாது. அப்ப எந்த மனநிலையில இந்த அதிகாரிகளை உட்கார்ந்துருக்கான்னு பாருங்க. இந்த வீட்டு மணி பட்டா கிடைக்காம உட்கார்ந்துருக்க ஆட்கள் மாதிரியே அந்த ஆணையம் அந்த ஆணையை கூட பஞ்சங்கள் நிறைவேற்றமாக அந்த மக்கள் பெரிய போராட்டத்தில் 2 நபர்கள் பலியாகிறாங்க. அந்த போராட்டத்தில் 2 நபர்கள் பலியான பிறகு ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. அந்த கமிஷன் பஞ்சங்கள் நிலங்களை மீட்டி மறுபடியும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட மக்களுக்கு ஒப்படைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையத்தை அமைச்சு அதுக்கு ஒரு ஆணையை நியமிச்சாங்க. நிலம் நிர்வாக சிறப்பு ஆணையம் அமைச்சாங்க. அவர் 1991